இது சர்வகட்சி மீட்டிங் தான். இருந்தாலும் எம்ஜிஆரோட இருக்கும் இந்த திட்டத்துக்கு அவங்க தான் முழு காரணமாக இருந்தாங்கன்னு இவர் சொல்லி பேசியிருக்காங்க. யார் அடிச்சுக்கிட்டேன், யார் பெரிய ஆளாக இருந்தாங்க, யார் சின்னதாக இருந்தாங்க, எந்த குரூப்பு தான் எனக்கு ரெட்டலை தலைவர் ஆரம்பித்த கட்சி. ரெட்டலை யார்கிட்ட இருக்கோ அதுதான் என் கட்சி. தலைவராக எம்ஜிஆரையும் ஜெயலலிதா வைக்கல அப்படிங்கிறது தன் கெட்ட பேர். அதை விட கெட்ட பேர் என்னது? கட்சி எலெக்ஷன்ல என்ன பேர்? கட்சி எலெக்ஷன் அவர் ஆரம்பித்த கட்சி தோற்றக்கூடாது இல்லை. நமக்கு இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில திமுக ஒரு வலுவான பொசிஷன்ல அதை இறக்கி நீங்க ஆட்சிக்கு வரணும் என்றால் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. ஏன்னா எப்போ 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 பார்த்துட்டு இருக்காங்க. ஆளுங்கட்சிக்கும் மத்திய அரசுக்கும் எங்களுடைய திராவிட முற்போக்கு மக்கள் கட்சி எம்ஜிஆர் கொள்கையை பரப்புறதா ஆளுங்க கட்சிக்கும் மத்தியில் உள்ள கட்சிக்கும் உறுதுணையா இருக்கும். சிசிஎன் மீடியா நேயர்களுக்கு இனிய வணக்கம். எம்ஜிஆர் பற்றி தொடர்ந்து பல்வேறு நிகழ்வுகளை நம்மோடு ஒவ்வொரு பகுதியிலும் சுவாரஸ்யமாக எடுத்து விரிவாக அளித்து வருகிறார் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினரும் எம்ஜிஆர் தீவிர ஆதரவாளரும் அரசியல் விமர்சகரும் மருத்துவருமான ஸ்ரீதரன் அவர்கள் கடந்த சில நாட்களாக எம்ஜிஆர் ஆரம்பித்த அந்த கட்சியில் பல்வேறு விதமான நிகழ்வுகள் அரங்கேறி வருகின்றன. அது குறித்து நம்முடைய விரிவாக கருத்துக்களை பரிமாற இணைந்திருக்கிறார். அவரிடம் பல்வேறு கேள்விகளை முன்வைத்து உங்களுக்கு வழங்கியிருக்கிறோம். நிகழ்ச்சிக்குள் செல்வோம். வணக்கம் சார். நன்றி. தொடர்ந்து எம்ஜிஆரை பற்றி பல்வேறு விதமாக பேசிட்டு வரீங்க. நிறைய விஷயங்கள் அவர் ஆரம்பித்த இயக்கத்தில் இப்போ கடந்த சில நாட்களாக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன், முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர் தான் இன்னைக்கு அதிமுக பொதுச் செயலாளர். அதிகாரம் என்பது அவருக்கு தான். மாற்று கருத்து இருக்கலாம், மாற்று சிந்தனை இருக்கலாம். ஒரு விவசாயிகள் ஒன்று திரட்டிய ஒரு மாநாடு, அந்த மாநாடு அது கட்சி சார்பற்ற மாநாடு. அதில் எம்ஜிஆர் படத்தையும் ஜெயலலிதா படத்தையும் போடுறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு ஜெயக்குமார் வெளியே விளக்கம் கொடுத்துருக்காரு. எம்ஜிஆர் படமும் ஜெயலலிதா படமும் அந்த எடப்பாடி பழனிசாமி நடத்திய பாடல் அவசியம் இருக்கணும் என்று எல்லாருமே சொல்றாங்க. உங்களுடைய பார்வை? நிறுவன தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அதிமுக எல்லாம் உங்களுக்கு தெரியும், எல்லாத்தையும் உலகத்துக்கும் தெரியும், நாட்டு மக்களுக்கே தெரியும். அவர் ஆரம்பித்த கட்சியில் அவருடைய போட்டாவும் அதை வளர்த்த ஜெயலலிதாவுடைய போட்டாவும் வைக்கணும், அது மாற்று கருத்து இல்லை. ஆனால் இது யாரும் வைக்க வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க அதிமுக யாருமே. ஏன்னா வச்சா அவங்களுக்கு நல்லதுதான், ஒரு ப்ளஸ் தான். ஏன்னா எதிர்கட்சிக்காரங்களே எம்ஜிஆரை பற்றி பேசும்போது அதிமுககாரங்க வேணான்னு சொல்லிடுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. ஒரு அரசியல் கட்சி அப்படின்னு அவங்க வச்சாச்சுன்னா அந்த இடத்துல ஒரு கரெக்டாக வரும். ஆளுங்கட்சி இருக்கு, எம்ஜிஆர் போட்டோ வச்சிருக்கீங்க, அப்போ முதலமைச்சர் போட்டோ வைக்கணும்னு கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்களா? கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்களா? கேட்பாங்களா? வைக்கணுமா வைக்கக்கூடாது? கட்சி சார்பு இல்லாத அமைப்புன்னு சொல்றாங்க, விவசாயிகள்லாம் சேர்ந்து செஞ்சுன்னு சொல்றாங்க. அதில் பல கட்சிகள் இருக்கலாம். ஒரு நம்ம எல்லா கட்சியும் சேர்த்தோம்னா ஒரு ஆளுங்கட்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். நீங்கள் எம்ஜிஆர் படம் வேணும்னா ஒரு செங்கோட்டையன் அங்கே போயிருக்கணும். எடப்பாடி பழனிசாமியோட கட்சியில் சீனியர் அவர். இது சர்வகட்சி மீட்டிங் தான். இருந்தாலும் எம்ஜிஆரோட இருக்கும் இந்த திட்டத்துக்கு அவங்க தான் முழு காரணமாக இருந்தாங்கன்னு இவர் சொல்லி பேசியிருக்கலாம். அடுத்து எலெக்ஷன் டைம், இந்த எலெக்ஷன் வர நேரத்தில் ஒரு கான்ட்ராவர்சி நம்ம கிளப்பக்கூடாது. நமக்கு 1000 பிரச்சனைகள் இருக்கும். ஸோ இது பொது வழியில் சொல்லக்கூடாது. நீங்கள் என்ன பண்ணிருக்கணும், ஒரு அர்ஜென்ட் மீட்டிங் போடு, ஒரு அவசர மீட்டிங் போடு, கூப்பிடு எல்லாத்தையும், அங்கே கேட்கலாம். உங்களுக்கு எல்லா ரைட்ஸ் இருக்கு. போட்டியை எம்ஜிஆர் காலத்துல இருக்கிறாரு. ஆனால் எடப்பாடி பழனிசாமி தலைமை ஏற்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செயல்பட்டாரு. சிறப்பான பள்ளின்னு சொல்லிட்டு நிர்வாகம் சொல்லிட்டு நிறைய எல்லாமே பாராட்டினாங்க அவங்க. ஆனால் எந்த காலத்திலையும் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தலைமை ஏற்றதுக்கு அப்புறம் தலைமைக்கு எதிர்ப்பாகவோ இரட்டை தலைமையா இருந்தாங்களே இபிஎஸ் ஓபிஎஸ், அவங்களுக்கு எதிர்ப்பாக ஒரு கருத்தை கூட பதிவு பண்ணவே. அதான் சீசன் பாலிட்டிஷியன். அப்படி உள்ளவரு, அதெல்லாம் கருத்து சொல்லாதவரு. ஆமா, அப்படி சொல்லும்போது
இதுல எலெக்ஷன் டைம்ல நாளைக்கு கூட்டணி பேசிட்டு இருக்கோம், இந்த மாதிரி பேசிட்டு இருக்கோம், இந்த மாதிரி பிரச்சனை வந்தா கட்சிக்கு தானே கெட்ட பேரு. நீங்க தலைவர் கெட்ட பேரு, தலைவரா எம்ஜிஆரையும் ஜெயலலிதா வைக்கல அப்படிங்கிறது கெட்ட பேரு. அதை விட கெட்ட பேர் என்னது? கட்சி எலெக்ஷன்ல என்ன பேரு? கட்சி எலெக்ஷன் அவர் ஆரம்பிச்ச கட்சி தோத்துறக்கூடாது இல்ல. அப்ப என்ன பண்ணணும் இவரு, இந்த மேட்ரை நேரா போயோ அல்லது இல்லை சொல்லியோ அது 4 பேர்ட்ட சொல்லியோ அங்க ஒரு இன்டர் மீட்டிங் போகும். என்ன கட்சி நடத்துறீங்க, தலைவர் இல்லாம எப்படி நீங்க போகலாம்? நான் இதை வெளியே பத்திரிகையில சொன்னா என்ன ஆகும்? நான் எதுக்கு ஒரு இன்டோர் மீட்டிங்ல வந்து நம்ம உள்கட்சி விஷயத்தை வந்து வெளியில சொல்லாம இங்க வந்து பேசுறேன். இது செஞ்சிருந்தீங்கன்னா அப்பவும் அவருக்கு ஆதரவு. அதுதான் அவருக்கு, மற்றவங்க கிட்ட அவருக்கு இருந்து அதான் எதிர்பார்க்கிறோம். சீனியர் மினிஸ்டர் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்ல, ஏன்னா எல்லாமே எப்பன்னு இருக்கு. அதுலேயும் ஆளுங்கட்சியை மற்ற எதிர்கட்சிகள் சில பத்திரிகைகளெல்லாம் எப்படா அதிமுக உடையும்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. செங்கோட்டையோட கருத்து வந்து ஏதோ வேற ஒரு செய்தி வந்து சொல்லுதான். அதாவது என்ன செய்தியா இருந்தாலும் அரசியல் எது நடக்கும்? யார் ஜனங்க புரியலையா? அன்னைக்கு வந்து எம்ஜிஆர் காலத்துல எஸ்டிஎஸ் கட்சி உடைச்சிட்டு போலையா? தனியா கேண்டிடேட் போடலையா? நின்று வரலையா? கட்சின்னு இருந்தா இந்திரா பார்ட்டியில எல்லா கழகங்கள் இருக்கத்தான் செய்யும், உள்கட்சி பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். இப்ப டிஎம்கே இல்லையா, கம்யூனிஸ்ட்ல இல்லையா, எல்லா கட்சியுமே இருக்கு, காங்கிரஸ்ல இல்லையா, ஏன் இப்ப பிஜேபி இல்லையா? ஜனநாயகம், அதுதான் ஜனநாயகம், அதான் உண்மையான ஜனநாயகம். அதுதான் இந்திரா பார்ட்டி டெமோக்ரஸின்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது நீங்க பிரச்சனைகளை வந்து எங்க தைக்கணும்? எதை பொது வழியில சொல்லணும்னா நம்முடைய கட்சியோட திட்டங்களை பற்றி சொல்லுங்க, நம்ம கட்சியுடைய முன்னெடுப்பை பற்றி சொல்லுங்க, நம்ம கட்சி வந்து மக்களுக்கு என்ன செய்ய போறதுன்னு சொல்லுங்க பொது வழியில. அது மாதிரி நீங்களாம் சீனியர் சொன்னா ரைட்டு. தேர்தலில் நான் வேட்பாளர் நிற்கும் போது அம்மா வந்து அந்த பிரச்சாரம் அடக்கி எனக்கு வாக்கு கேட்க வர்றாங்க 91. அப்ப அந்த மேடையில எம்ஜிஆர் போட்டா போட்டிருக்கேன். எம்ஜிஆர் போட்டா தான் அங்க ஓட்டு வாங்க முடியும். ஆனா ஒரு இப்போ சீனியர் மினிஸ்டரா இருந்தவங்க, அன்னைக்கு சீனியர் லீடரா இருந்தவங்க என்கிட்ட வந்து நிர்மலமா சொன்னாங்க, எம்ஜிஆர் போட்டா எடுத்துட்டு அம்மா போட்டா தான் போடணும்னு சொன்னாங்க. நான் என்ன முடியாதுன்னு சொன்னேன், உறுதியாருங்க. ஆனா மைக்கில் சொல்றேன், நான் அவங்களை தனியா கூப்பிட்டுங்க வாங்க, அத்தனை பேருக்கும் நான் சொல்ல வாங்க, நான் ஜெயிக்கணும்னா எம்ஜிஆர் போட்டாகணும். என்ன, நான் எம்ஜிஆர் படம் இல்லாம நான் வேட்பாளரா தொகுதிக்குள்ள போக மாட்டேன், எம்ஜிஆர் படத்தான் போடுவேன் அப்படின்னு உறுதியா இருந்தேன். நான் எம்எல்ஏ இருக்கவே எம்ஜிஆர் படம் தான் மாட்டேன், இன்னும் எம்ஜிஆர் தான் போட்டுட்டு இருக்கேன். இன்னைக்கு நான் கட்சி வச்சிருக்கிறது எம்ஜிஆர் கொள்கையை தான் வச்சு கட்சி வச்சிருக்கேன். ஆனா நான் அதிமுக சாதகமா தான் பேசுறேன். ஏன்னா அவர் ஆரம்பிச்ச கட்சி, அந்த கட்சி வளருங்கிறது என்னால ஆண்ட உதவிகளை நான் செய்யணும், அது என்னுடைய கடமை. என்னுடைய கட்சி வந்து எம்ஜிஆருடைய கொள்கையை பரப்புறது. எம்ஜிஆர் இந்த ஆளுங்கட்சிக்கு இந்த ஏடிஎம்கே கட்சி ஆட்சிக்கு நான் சப்போர்ட்டா இருக்கணும் தவிர எதிர்த்தா போக மாட்டேன். அப்படின்னா தான் வேற கட்சிக்கு போயிருப்பேன். எம்ஜிஆர் கொள்கை மட்டும் இல்லாம அவருடைய சாதனை பரப்புறதா என்னுடைய கட்சியுடைய கொள்கையை. பத்திரிகையாளர் சந்திப்புல சொன்ன இதை ஆளுங்கட்சிக்கும் மத்திய அரசுக்கும் எங்களுடைய திராவிட முற்போக்கு மக்கள் கட்சி எம்ஜிஆர் கொள்கையை பரப்புறதா, எம்ஜிஆருடைய திட்டங்களை பரப்புறதா, இது 2 கட்சிக்கும், ஆளுங்கிற கட்சிக்கும் மத்தியில் உள்ள கட்சிக்கும் உறுதுணையா இருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். இது ஏன் அப்படின்னா எம்ஜிஆர் பரப்பாது, மத்தியில் உள்ள ஆட்சியை பகச்சிக்கவே மாட்டாரு, அது வந்து ஒரு குட் பக்கம் வச்சுக்குவார், அந்த மாதிரி இருக்கும்னு நான் சொன்னேன். அப்படி இருக்கும்போது நான் சொன்னேன், ஆனா நம்ம மீட்டிங்ல பேசல, தனியாக கூப்பிட்டு சொன்னேன், இந்த மாதிரி பண்ணக்கூடாது, நான் பண்ண மாட்டேன். எல்லாம் என்னென்ன உங்களை சீனியர் மினிஸ்டர், நியாயம் களம் நிதானம், நான் ஜெயிக்கணும் எம்ஜிஆர் போடணும். நீங்கள் உள்கட்சி விவகாரத்தை உள்கட்சியில் தான் சொல்லணும். நீங்கள் சொல்லிட்டீங்க ரைட்டு, நீங்கள் சொன்னதுனால கட்சிக்கு என்னது? கட்சிக்கு வந்து ஒரு சிராய்ப்பு தான், அது செய்யக்கூடாது. எலெக்ஷன் டைமில் நம்ம செய்யக்கூடாது. நீங்கள் தாராளமாக கூப்பிட்டு கேட்கலாம், உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. இப்படித்தான் ஒவ்வொருத்தருக்கும் இதான் பண்ணுவாங்க. பொறுப்பு, கட்சியுடைய கட்டுப்பாடு, இதைத்தான் கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்னு அண்ணா சொன்னாரு, அதான் எம்ஜிஆர் சொன்னார். அவருடைய பேச்சுக்கு பின்னாடி வேற ஏதாவது காரணம் இருக்கு. இந்த வீகம், இந்த வியாக்கானங்கள்லாம் சொல்றதுக்கு நம்ம ஒரு இடம் கொடுத்துட்டோம் இல்லையா, ஒரு பிளாட்ஃபார்ம் உண்டாயிடுச்சு இல்லையா, இதுதான் தவிர்க்கப்பட வேண்டும். அரசியல்ல அதன் தேர்தல் நேரத்தில் இந்த மாதிரி விஷயங்கள் தவிர்க்கப்பட வேண்டும். ஆனா அதோட நிறுத்திட்டு அதுக்கேற்ற ஒரு சொல்லலை. ஆனா பத்திரிக்காரங்க இன்னைக்கு எப்பன்னு கேட்பாங்க இல்லையா, அப்ப இதுல ஒரு பிரச்சனையே இல்லை. இது ஊதிப்பது பெருசாக்குனது, அவரும் அதை நினைச்சு சொல்லிக்கல. பத்திரிகைகள் வந்து ஒரு அவல் போட்ட மாதிரி ஆயிடுச்சு. அதனால இது ஒரு பிரச்சனை இல்லை, இது எப்படி இருக்கட்டும். ஆனா அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா செல்லூர் ராஜு உட்பட எல்லாருமே பாத்தீங்கன்னா திண்டுக்கல் சீனிவாசன் வந்து எல்லாரும் பேசுவாங்க. அது வந்து
பேசும் பொருள் அப்போ இன்னொன்று பண்ணுவாங்கன்னா அவங்க பேசிட்டாங்க அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அது முக்கியத்துவம் கொடுக்க வேணாம் அப்படின்னு வந்து அது பேச்சு இருக்கும். ஆனால் செக்யூரிட்டி பேசுனதுக்கு அப்புறம் அவர் வந்து அதிக முக்கியத்துவம் ஏற்படுறதுக்கு வேற ஏதாவது அது வந்து எலெக்ஷன்ல வந்து ஒரு இந்த மாதிரி வந்தால் இதை வந்து ஊதி பெரிதாக்குறது தான் அரசியல். அது இன்னொரு டைப்பான அரசியல். இந்த ஊதி பெருசாக்குறது இது ஒரு பிரச்சனையே கிடையாது. அதிமுக தொண்டை என்ன சொல்றான், நீ யார் அடிச்சுக்கிட்டாங்க, யார் பெரிய ஆளா இருந்தாங்க, யார் சின்ன ஆளா இருந்தாங்க, எந்த குரூப் இருந்தாங்க, எனக்கு என்ன, எனக்கு ரெட்டலை தலைவர் ஆரம்பிச்ச கட்சி ரெட்டலை யார்கிட்ட இருக்கோ அதுதான் என் கட்சி. அதுல வந்து உங்களுக்கு கருத்துக்கள் வேறுபாடு இருக்கும். அப்ப அது எங்க பேசணும், பொதுக்குழு கூட்டுங்க, செயற்குழு கூட்டுங்க, இல்லை எக்ஸ்ட்ரா மீட்டிங் கூட்டுங்க, இல்லைன்னா 10 பேர் சேர்ந்து வீட்டில் போய் பேசுங்க, நீங்க உங்களுடைய பிரச்சனைகளை சொல்லுங்க, எதிர்த்து. தட் இஸ் கரெக்ட். என்ன வேணாலும் சொல்லலாம், இன்ட்ரா பார்ட்டி டெமோக்ரஸி. ஏன்னா இது வேணா பேசலாம், இப்படி செய்யறது இல்லை, இது இல்லை, கட்சி நல்லா இருக்கணும், இந்த மாதிரி பண்ணணும் சொல்லுங்க, வரவேற்கக்கூடியதான். இந்த கர்மயுத்த டைம்ல உங்களுக்கு தெரியும், ஓபிஎஸ் தெரியும். அப்போ எவ்வளவு தூரம் நான் டிஃபெண்ட் பண்ணியிருப்பேன் ஓபிஎஸ்க்கு உங்களுக்கு தெரியும். ஓபிஎஸ் ஆதரவாளர் தான் உங்களை நான் கூப்பிடுவேன். இப்படி பேசிட்டு இருந்தேன். எதுக்கு பேசணும், கட்சி நல்லா இருக்கும்னு பேசணும். அவருக்கு அதை மாதிரி இருந்தது. அப்புறம் இந்த தமிழ்நாடு மக்களே திரண்டு வந்து ஓபிஎஸ்க்கு சப்போர்ட் பண்ணும்போது அதை அவர் நிராகரிச்சார் பாருங்க, அதை ஏத்துக்கல பாருங்க. அப்பவே நினைச்சேன் சரி வராது. கட்சி வந்து ஒன்னா இருக்கணும். கட்சிக்கு வந்து எகென்ஸ்டா ஓட்டு போட்டார் பார்த்தீங்களா, ஆட்சி கலையணும்ட்டு, எனக்கு அது பிடிக்கல. நீங்க அந்த ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி நீங்க பேசணும், பேசிக்கணும். அதுக்கு பின்னாடி போய் பேச, இங்க ஒரு தடவை இங்க பேசிக்கிறீங்க, அங்க போய் அண்டர் கவுண்ட்ல பேசுறீங்க, சரியில்லை அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் சொல்லிட்டு எல்லாம் கூட்டினோடனே எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டாங்க. எல்லாரும் ஒன்று சேர்ந்தாச்சு, ரைட், நல்லது. நீங்க எதிர்பார்த்தது அதான் எதிர்பார்த்தோம். அதுக்கு பெரும் பங்கு வச்சாரு எஸ்பி வேலுமணி தான். அவர் தான் இந்த ரெண்டையும் ஒன்னா சேர்க்கறதுக்கு அரும்பாடுபட்டாரு. அது எனக்கு தெரியும் நல்லா. சரி, சந்தோஷம், எல்லாம் ஒன்னாயிடுச்சு. இரவு வரைக்கும் நடக்கும் இந்த பேச்சுவார்த்தை, சரி சந்தோஷமாச்சு, எல்லாம் ஒன்னாயிடுச்சு, ரைட், ஓகே, நல்லா ஸ்மூத்தா போயிடுச்சு, ஓகே. அப்போ செய்தி தொடர்பாளரா போடுறதுக்கு நான் வந்து எடப்பாடி போய் பாக்குறேன். ஆமா, அவரு வந்து நீ ஓபிஎஸ் இருந்தேன்னு சொல்லி என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்கல. இத்தனைக்கு நானும் ஒரே எம்எல்ஏ வர இருந்தோம். நான் 421, அவர் 425, 26, 4 ரூம் தள்ளி. அவரு ஒரு வார்த்தை கேட்கல. சிரிச்சு நாங்கள் எல்லாத்தையும் போச்சுட்டு 2 பேரும் சிரிச்சு பேசிட்டு இருந்தோம். எப்படி அன்னைக்கு எம்எல்ஏ இருந்தோமோ அதே போலதான் அவர் இன்னைக்கு சீஃப் மினிஸ்டர், நான் ஒரு சாதாரண ஆளு. 2 பேரும் ஈக்குவலா பேசணும், வாங்க டாக்டர் உட்காரங்க எப்படி சிரிச்சுட்டு அப்படி இருந்தாரு. அவருக்கு பெரிய ஒரு அதுதான் பெருந்தன்மை. யதார்த்தமா இருப்பாரு. ஒரு சீஃப் மினிஸ்டர் வந்தாலே பண்ணல, சாதாரண அன்னைக்கு எப்படி இருந்தாரோ அதே மாதிரி இருந்தீங்க. எனக்கு ஆச்சரியம். எனக்கு வந்து இந்த ஒரு இதை கொடுங்க அப்படின்னு சொன்னா சிரிச்சுட்டு அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீங்க வந்து மாவட்ட செயலாளர் வேலுமணிட்டு ஒரு வார்த்தை சொல்லிருங்க, சிஎம் டெப்டி சிஎம் ஓபிஎஸ் ஒரு வார்த்தை சொல்லிருங்க, இதுதான் சொன்னாரு. 2 பேரும் சொல்லி சரி அப்படின்ட்டு என்னை பெரிய பிரச்சனையில அவங்க எடுத்து வர நான் அதுக்கு எடுத்து வேலுமணி அந்த போனேன். இந்த மாதிரி சொன்னேன். அப்படியே ரைட், ஓகே, சரி நீங்க போய் சிஎம் வர சொல்லிட்டு ஓபிஎஸ் வர சொல்லுங்க அவர் சொல்லிட்டாரு. ஓபிஎஸ்க்கு வந்தேன், கேட்டே திறக்கல. இவ்வளவுக்கும் வந்து அவருக்கு ஆதரவா தான் நீங்க வந்து ஒவ்வொரு முறைக்கு வந்தீங்க. மேடை கேட் பூட்டி இருந்தது, கேட் திறந்துருக்காங்க, ஒரு செக்யூரிட்டி இருக்காங்க. என்ன எங்க இருக்காருன்னா அங்க கேட்டு வந்து தான் திறக்கணும். எப்போ நான் எக்ஸாம் இல்லைன்னு சொல்லுங்க, அவர் சரிதான் வந்திருக்குன்னா, இல்லை நான் கேட்டு திறக்க முடியாது சார், கேட்டுட்டு அவங்க திறக்க சொன்னா தான் திறக்கணும் அப்படின்னா. அப்பதான் சொன்னேன், ஏயா அப்ப எங்களெல்லாம் தேடி கூப்பிட்டீங்க, உங்க காரியம் முடிஞ்சோன்னா கேட்ட போட்டிட்டீங்க. ஓப்பனா சொன்னேன், காரியம் முடிஞ்சோன்னா கேட்ட போட்டிட்டீங்களா, நல்லா அரசியல் பண்றீங்க அப்படின்னு. அங்கே உள்ள ஒரு இன்ஸ்பெக்டர் யாராவது செக்யூரிட்டி இருந்தார். சார் கொஞ்சம் அமைதியாக இருங்க, அமைதியாக. இல்லை அமைதி இல்லை, இதெல்லாம் வந்து எங்களுடைய வேதனை. இது மாதிரி இருக்குது. எடப்பாடி என்ன 10 நிமிஷம் என்கிட்ட எவ்வளவு சிஎம் இருந்து எப்படி பேசினாரு, அவரு வேலுமணி அண்ணன் என்கிட்ட எப்படி பேசினாரு. அது நான் போகும்போது யாருன்னு தெரியுதா, இன்னொருத்தர் சொல்றாரு வேலுமணி போகும்போது, நம்ம எம்எல்ஏ வல்பாறை எம்எல்ஏ முன்னாடி எம்எல்ஏ அப்படின்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறாரு. தெரியும் எல்லாம் சொல்றாங்க. அப்படி செஞ்சோம் அவங்க. இவர் வர சொல்லு கூட சொல்ல, அவங்க அடியாட்கள் தான் சொல்றாங்க, அந்த பிஏக்கெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு. நான் சொன்னேன், வேண்டாம்ப்பா போட்டிக்க, நான் இனிமேல் இங்க வரப்போறது இல்லை. அன்னைக்கு போனதான் இன்ன வரைக்கும் அங்க போகுது. யாரை எதிர்த்து பேசுறீங்களோ அவரு வந்து உங்கள்கிட்ட வந்து சகஜமா பேசுறாரு, யாருக்கு ஆதரவா பேசுறீங்கன்னா அவர் வந்து கேட்டு எடுத்து போடுறாரு. ஸோ இதான் நம்ம பார்க்குறோம். அதனாலதான் நான் என்ன சொன்னேன், நான் வந்து அன்னைக்கு கை கட்டி நிக்கல. இன்னும் எல்லாத்துக்கும் இந்த கட்சி தொண்டர்களுக்கு நான் சொல்றேன், இனி மாதிரி இருந்தேன்னு சொல்றேன். அன்னைக்கு முடிவு எடுத்தேன். நான் சீனியர் கட்சியில சீனியர் மெம்பர்,
கட்சியில் உண்மையான தொண்டை. எம்ஜிஆர் விசுவாசி நான். 40 வருஷமா அதே கட்சியில் இருக்கேன். 81 இருந்து 2019 வரைக்கும் அந்த கட்சியில் உறுப்பினர் இருக்கேன். எத்தனையோ சோதனைகள், எத்தனையோ அவமானங்கள் தாங்கிட்டு கட்சி நல்லா இருக்கணும். இன்னைக்கு ஆதரவு பேசிட்டு வரீங்க. இன்னைக்கு அதை பேசுறேன். அன்னையில் நின்ன வரைக்கும் அதிமுக தான் நம்ம பாடுபட்டு இருக்கேன். நீ என்னைக்கு வேணாம்னு சொன்னாங்களோ இருந்தாலும் நான் அந்த எதிர்த்தா பேசுறேன். காங்கிரஸ் வர சொன்னாங்க, பிஜேபிக்கு வர சொன்னாங்க, பெரிய பெரிய புஸ்தகம் இருந்தாங்க, வேணாங்க. தனி இயக்கம் இன்னைக்கு வரைக்கும் நீ அதிமுக ஆதரவு தான் செய்யணும். அதுவும் செய்யறேன். என்னன்னா நம்ம கட்சி நம்மளை அடையாளப்படுத்தின ஒரு கட்சி. நமக்கு டாக்டரா உண்டாக்குன அதிமுக. நமக்கு எம்எல்ஏ கொடுத்த அந்த அம்மா ஜெயலலிதா அம்மா. நமக்கு டாக்டர் ஆனது எம்ஜிஆர். இவங்க 2 பேருக்கும் நம்ம துரோகம் கூடாதுன்னா என்னுடைய கட்சியில பேர்ல எம்ஜிஆர் போட்டாவும் அதுக்கு இந்த பக்கம் ஜெயலலிதா போட்டாவும் போட்டு தான் விசிட்டிங் கார்டுல இருந்து பேர்டு இருந்து கட்சியுடைய கொள்கை பூரா கட்சி கொடி எல்லாமே இது மாதிரி தான் இருக்கும். நீங்களும் மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா திருநாகரசு அவர் வந்து எம்ஜிஆர் அதிமுக ஆரம்பியல் பண்ணுவா, அவர் வந்து எம்ஜிஆர் கழகம், எம்ஜிஆர் பண்றோம், எம்ஜிஆர் ரசிகர். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த எம்ஜிஆர் உண்மையான அபிமானிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பிரிஞ்சு போனாலும் எம்ஜிஆருடைய பேரை தாங்கியபடி ஒரு அவங்களுடைய கொள்கை பரப்புறபடி சாதனைகளை வந்து எல்லாருக்கும் வந்து தெரியும்படி. ஆனால் எது இருந்தாலும் இது ஒரு குருஷியலான நேரம், எலெக்ஷன் நேரம். அதிமுக ஆட்சிக்கு வர வேண்டும், மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று மக்கள் நம்புகிறார்கள். இந்த இதை மக்களுக்கு நம்ம வந்து எப்பவுமே நான் அடிக்கடி சொல்றது, எம்ஜிஆர் சொல்றதான் நான் சொல்றேன், மக்களின் நம்பிக்கையை நாம் பெற வேண்டும். ஒரு தலைவனா இருக்கிறவங்க மக்களுடைய பொதுமக்களுடைய நம்பிக்கையை நாம் பெற்றாக வேண்டும். ஸோ பொதுமக்களுடைய நம்பிக்கையை அதிமுக பெற்றாக வேண்டும். பொதுமக்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய வேண்டும். பொதுமக்களுடைய கஷ்டங்களில் பங்கெடுக்க வேண்டும். அதுதான் ஒரு அரசியல் கட்சி, அதுதான் ஒரு அரசியல் தலைவர், அதுதான் ஒரு அரசியல் கட்சியுடைய சமூக பணி. அரசியல் பணி விடுங்க, சமூக பணி. இந்த பணியை செய்தால்தான் உங்கள் அரசியல் வளரும். ஆக அப்படி இருக்கின்ற போது உங்களுக்கு மனமாச்சரியங்கள் இருக்கத்தான் செய்யும். 2026 தேர்தலுக்கு அதிமுக உடனே போகும். அதிமுக என்ன செய்யணும், இதுக்கப்புறம் என்ன செய்யணும், இது வந்து ஒரு பாடமா எடுத்துக்கிட்டு இனிமேல் இந்த மாதிரி தவறுகள் நடக்க விடாமல் 2 பக்கமும். ஆனா எனக்கு தெரிஞ்ச வரீங்க, நான் எடப்பாடி என்ன தூக்கி வச்சு பேசுறேன்னு சொல்லாதீங்க. அவர் ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்களையும் ஒப்பீனியன் கேட்டு கட்சி நடத்துறாரு. எல்லாம் வேற மாதிரி பேசுறாங்க. எடப்பாடி மாட்டேன்றாரு, ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. இல்லை மாவட்ட செயலாளர் சொல்றதுதான். மாவட்ட செயலாளர் கூப்பிட்டு பேசுறதா சொல்றீங்க. ஆனா வந்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஆய்வு பண்ற போறப்ப பெரிய வந்து எதிர்ப்பு கிளம்பிச்சு சார் கடந்த பாதம். இருக்கு, நாங்க இருக்கும்போதே இருந்துச்சு, எம்ஜிஆர் இருக்கும்போதே இருந்துச்சு. அது இருந்துச்சு. எப்படின்னா பெரிய கட்சி 10 பேருக்கு தான் பொறுப்பு கொடுக்க முடியும். இப்ப 234 பேருக்கு தான் எம்எல்ஏ சீட் கொடுக்க முடியும். கிடைக்காதவங்க வந்து கோவப்படுவாங்க. அவங்கள வந்து அரவணைச்சு போடும். எம்ஜிஆர் அதான் சொல்லுவார், உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருங்க. ஜெயலலிதா அதான் சொல்லுவாங்க, உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருங்க. உங்களை மாதிரி எத்தனையோ பேர் தகுதி உள்ளவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை. ஆகையினால் நீங்க அவங்களெல்லாம் போய் அரவணைச்சுக்கணும், உங்களோட கூட்டிட்டு போகணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதுதான் ப்ரொசீஜர். நமக்கு கிடைச்சிச்சு, நமக்கு கிடைச்சுன்னு சொல்லி மதத்துல போகக்கூடாது. அவங்கள மரியாதை செய்யாமல் இருக்கக்கூடாது, அவங்கள போய் இருக்கணும். நான் எம்எல்ஏ முதல் முறை போகும்போது அங்குள்ள முக்கியமான முன்னாடி எம்எல்ஏஸ், முக்கிய முன்னாடி தலைவர்கள் எல்லாத்தையும் போய் கூப்பிட்டு அவங்கள முக்கியத்துவம் கொடுத்து, அவங்களுக்கு மேடையில கொடுத்து, பொதுக்கூட்டத்தில் அவங்கள முக்கியத்துவம் கொடுத்து தான் நான் வழி நடத்தினேன். ஆனா என்கிட்ட அன்பா இருந்தாங்க எல்லாரும், டாக்டர் அன்பா இருந்தாங்க. ஏதாவது ஒரு ஸ்கீம் வந்தாலும் அவங்க கூப்பிட்டு, என்ன சார் உங்களுக்கு இது பண்ணிக்கலாமா அப்படின்னு தான் கொடுப்பேன். நீங்க பார்த்து ஏதாவது உங்க ஊருக்கு செஞ்சுக்கங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். நான் பார்த்து நான் டிசைட் பண்ண மாட்டேன். இந்தாங்க இந்த ஸ்கீம் உங்க ஊருக்கு, நீங்க பார்த்து உங்களுக்கு செஞ்சுக்கங்க. அப்படி மரியாதை கொடுக்கணுங்க. அப்படின்னா தான் அவங்க கட்சி வளர்க்க முடியாது. அதை செய்யணும். நான் எம்எல்ஏ இருக்கும்போது மந்திரியுடைய பிஏ தாங்க நிறைய அட்டெண்ட் பண்ணுவாங்க. அவங்க ஆபீசர்ஸ் இன்னைக்கு இருப்பாங்க, நாளைக்கு போயிடுவாங்க. ஆனா நான் வந்து டைரக்ட் டோஸ் கொடுப்பேன். மந்திரி இருந்தாலும் சரி, யாராவது சரி, அதை பற்றி கிடையாது. நீ கட்சிக்காரனான்னு கேட்க, ஆபீசர் தானே, அந்த வேலையை மேலே பரியா இப்படி பேசணும். ஆனால் எனக்கு கெட்ட பேர் இருந்தது, எனக்கு எந்த செய்ய மாட்டாங்க, நீ சேர போன்ட்ட வந்து அடிமைத்தனத்துக்காக நான் வரல. அப்படி நமக்கு இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில திமுக வந்து ஒரு வலுவான பொசிஷன்ல இருக்கு. அதை இறக்கி நீங்க ஆட்சிக்கு வரணும் என்றால் நீங்க பல யுக்திகளை கையாள வேண்டும். இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு இடம் கொடுக்க கூடாது. ஏன்னா எப்போ எப்போ எப்போன்னு பார்த்துட்டு இருக்காங்க அவங்கள. அதனால இப்ப அதுல இருந்து அதனாலதான் விவாதங்கள்லாம் போய் ஏடிஎம்கே சப்போர்ட்டா பேசுறது.
யாருமே பேச வர மாட்டேங்கிறாங்க. நம்ம போய் பேசணும்னா இப்படிலாம் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. இது ஏன்னா நம்ம ஆத்ம திருப்தி, நம்ம கட்சி, நம்மளோட வளர்த்த கட்சி, நமக்கு ஆளாக்கின கட்சி, இந்த கட்சி வந்து நல்லா இருக்கணும். நம்ம பதவியில் இருக்குமோ நமக்கு பொறுப்பு இருக்காங்களோ அதை பற்றி நம்மளுக்கு கவலை இல்லை. உங்க நல்ல செயல்பாடு தொடர்ந்து மென்மேலும் சிறக்க நெஞ்சால் நன்றி. நன்றி, வணக்கம்.